ஸோ உங்களில் சில பேருடைய ஆடியோ இந்த மாதிரி இருக்கலாம். இதை இந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற சில ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொபைலை வச்சே மாற்றிக்க முடியும். ஞாபகம் இருக்கட்டும், இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஸ்டெப்பும் ரொம்பவே முக்கியம். ஸ்கிப் பண்ணி மிஸ் பண்ணிட்டு அப்புறம் குவாலிட்டி வரலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே சொல்கிறேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டி ஆடியோ கொண்டு வரதுக்கு நம்மகிட்ட ஒரு காஸ்ட்லியான மைக் இருந்தால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அது கம்ப்ளீட்லி ராங். ட்ரஸ்ட் மீ, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே மைக்கில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் மைக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கையில இருக்கிற இந்த மொபைல் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் மட்டுமே போதும். இது ப்ராப்பரான ஆப்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா எடிட் பண்றது மூலமா நம்மளால டாப் குவாலிட்டி ஸ்டுடியோ லெவல் ஆடியோவை கொண்டு வர முடியும். சோ வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மொபைல் போன்ல இருக்கிற டிஃபால்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப்பை யூஸ் பண்ணாம பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா டால்பி ஆன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க போறோம். ஏன் ஹரி அதை நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாய்ஸை டேரக்டா ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளால என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுக்கு முதல்ல நீங்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு டால்பி ஆன் சர்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற டால்பி ஆன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இந்த இடத்துல ஒரு மைக் சிம்பிள் இருக்குதுல, இதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆடியோ பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா அவங்களோட மைக்கு நேரா வாய்கிட்ட ஃபேஸ் பண்ணி இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பேசா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீ கேட்குற ஆடியோ மாதிரி ரொம்பவே பஃபியாக ரொம்ப சவுண்ட் அந்த அந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து டேரக்டாக மைக்கில் அந்த சவுண்ட்லாம் ஹிட் ஆகும்போது அது ரொம்ப மோசமான ஆடியோ குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த இடத்துல மைக் இருக்குதோ உங்களுடைய ஃபோனை அப்படியே உங்கள் வாய்க்கு நேராக வச்சு இப்படி நீங்கள் பேசுகிறது மூலமா எந்த விதமான சவுண்டும் டேரக்டாக மைக்கில் ஹிட் ஆகாது. ஸோ அதனால் ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் கிளியரான ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஞாபகம் இருக்கட்டும், உங்களுடைய ஃபோனை இந்த மாதிரி வச்சு ரெக்கார்ட் பண்ணுங்க. உங்களுடைய மைக்கு நேராக வாயை வச்சு பேசுறதை தவிர்க்கிறது பெட்டர். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பாஸ் பண்ண கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ட்ராக் 2ன்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஆடியோ. இதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். லைக் நாய்ஸ் ரிடக்ஷன், டோன், டியூன், அப்புறம் பூஸ்ட், ட்ரிம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டால்பி ஆன்ல அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே இருக்கிற ஷேருங்க பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா சேவ் ஆடியோ கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த ஆடியோ ஃபைலை எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆடியோ ஃபைலுக்கு தேவையான நேமை நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க தாராளமா சேவ் பண்ணிக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், நாம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வாய்ஸை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு தேவையான நீங்க நாய்ஸ் ரிடக்ஷன் வேணா பண்ணிக்கலாமே தவிர நம்ம இன்னொரு ஆப்ல தான் இந்த ஆடியோவை கம்ப்ளீட்டா எடிட் பண்ணிக்க போறோம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால உங்களை சில பேர் போய் யோசிக்கலாம், என்னப்பா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு குட் குவாலிட்டி ஆடியோ வரும்னா இதை சிம்பிளா பண்றதுக்கு வேற வழியே இல்லையான்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலி நீங்க நினைச்ச மாதிரியே எந்த விதமான மைக்கும் இல்லாம இந்த மாதிரி எடிட்டிங் எதுவுமே பண்ணாம உங்களால ஹை குவாலிட்டி ரியலிஸ்டிக் வாய்ஸை கொண்டு வர முடியும். அது எப்படி பண்றதுன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல ட்ரை இட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல போயிட்டு மேல பாத்தீங்கன்னா கிரியேட் வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அண்ட் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களால நிறைய விதமான லாங்குவேஜ்ல வாய்ஸ் ஓவர்ஸ் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான நிறைய வாய்ஸஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க தாராளமா ப்ளே பண்ணி கேட்டு அந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களால அந்த வாய்ஸ்ல உங்களுக்கு தேவையான வாய்ஸ் ஓவர்ஸை ரொம்பவே ஈஸியாக கொண்டு வர முடியும். அது எப்படி பண்றதுன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர்ல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு அந்த என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்றேன், ஹாய் ஹவ் ஆர் யூ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இப்படி நீங்க டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் சொல்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வாய்ஸ் ஓவர் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. Hi, how are you guys? Please subscribe my channel. வேற லெவலில் இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த லாங்குவேஜில் வேணாலும் பிளிப்கட் ஏஐ வாய்ஸ் ஓவரை யூஸ் பண்ணி உங்களால் சூப்பராக வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் மேலே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஆடியோ செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆடியோ ஒரு செகண்ட்ஸ்ல டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த பிளிப்கட் ஏஐ வாய்ஸ் ஓவர் டூலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் இருக்கு. ஸோ பேக் டு த வீடியோ. ஸோ முதல்ல நம்ம டால்பி ஆன் யூஸ் பண்ணி என்னுடைய வாய்ஸ் ஓவரை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஆப்ல போட்டு அந்த வாய்ஸ் ஓவரை எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண போறோம். அதாவது அந்த ஆடியோவை கிறிஸ்ப் அண்ட் கிளியரா ஸ்டுடியோ லெவல் குவாலிட்டிக்கு கொண்டு வர போறோம். ஸோ வாங்க இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்க முதல்ல இப்போ பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு அதுல லெக்ஸஸ் ஆடியோ எடிட்டர்னு சர்ச் பண்ணுங்க. சோ இப்போ உங்களால அந்த ஆப்பை பார்க்க முடியும். இதுல இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சோ இந்த ஆப்பை ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும். நீங்க அளவுல கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல ரைட் சைடுல மேல பாத்தீங்கன்னா ஓபன்ங்கிற ஆப்ஷன் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல அந்த ஆடியோ சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைம் லைன்ல நம்மளுடைய ஆடியோ வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கை மட்டுமே யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது. இந்த ஆடியோடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரைட் சைடில் மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ள போக போறோம். எஃபெக்ட்ஸ்குள்ள போன உடனே நீங்க கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க மேக்ஸிமம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். டேரக்டா கீழே அப்ளைன்னு இருக்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோவில் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை ஆயிருக்கும். அண்ட் தென் அடுத்து நம்ம பண்ண போகிறது அதே மாதிரி டாப் சைடில் இருக்கிற 3 பட்டன் கிளிக் பண்ணுங்க. எஃபெக்ட்ஸ்குள்ள போங்க. இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஈக்குவலைசர் / ஆம்பிளிஃபையர் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜில் நீங்கள் உங்களுடைய வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி லோஸ் அண்ட் ஹைஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளேங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் அப்ளை ஆகி உங்களால் ரியல் டைமில் கேட்க முடியும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதில் நீங்கள் ஓகே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லோஸ் அண்ட் ஹைஸை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கை மட்டுமே யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது. இந்த ஆடியோடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்ப அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ண போறோம். எஃபெக்ட்ஸ்குள்ள போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கம்போசரை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டை -10 கொண்டு போய்க்கலாம். இது ஒருத்தருடைய வாய்ஸுக்கும் சேஞ்ச் ஆகும். உங்களுடைய வாய்ஸ்க்கு எது பெட்டரா சூட் ஆகுதுங்கிறத நீங்கள் இதில் ப்ளே பண்ணி பார்த்து அதை தாராளமாக ஒரு ப்ரீசெட்டாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய வாய்ஸ்க்கு நான் -10 வச்சுக்கிறேன். அண்ட் தென் அப்ளை கொடுத்துடலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது நார்மலைஸ். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு திரும்ப நீங்கள் அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு நார்மலைஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஆடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கை மட்டுமே யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது. இந்த ஆடியோடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு அண்டூன்னு இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலியமா அந்த ஸ்டெப்பை அப்படியே அண்டூ பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் மாதிரி இருக்குதுல, இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ரைட் சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி நமக்கு எந்த இடம் வரைக்கும் தேவையில்லையோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் டாப்ல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதில் கீழே போயிட்டு கட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக அதில் கட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த எடிட்டிங் பண்றதுக்கு முன்னால அந்த ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கை மட்டுமே யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது. இந்த ஆடியோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கேட்டிங்கல்ல, இப்போ நம்ம எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அதே ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கை மட்டுமே யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது. இந்த ஆடியோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஆடியோட சாட்டிஸ்ஃபை ஆனதும் டாப்பில் இருக்கிற சேவ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த இடத்துல இதை சேவ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல அதோடைய நேமை சேஞ்ச் பண்ணிட்டு அதோடைய ஃபார்மேட்டை கூட சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய மைக்கோடைய குவாலிட்டி மட்டுமே போதுமானது ஒரு நல்ல ஆடியோ கொண்டு வரதுக்கு. நிறைய பேர் அவங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய மைக்கை தாறுமாறா அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா 8 வருஷத்துக்கு முன்னால நான் என்னோட யூடியூப் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னுடைய மொபைல் ஃபோன் இருக்கிற மைக்கை மட்டும் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து அதில் ஒரு காட்டன் துணியை சுற்றி அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மைக்காவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வாங்கினது ஒரு 150 ரூபா மைக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் போயா எமௌண்ட்டுக்கே போனேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு சேனல் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது வர கூட நான் இந்த ஒரு மைக்கை யூஸ் பண்ணி தான் அந்த சேனல் வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டிஜே மைக், இந்த ஃபீஃபைன் மைக் அண்ட் தென் ப்ளூ 80 மாதிரி மைக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணிங்கிறது இந்த மைக் தான். உங்ககிட்ட ஒரு 700 to 800 பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த போயா எமௌண்ட் மைக்கை வாங்கலாம். அண்ட் தென் ஞாபகம் இருக்கட்டும், மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. இதோடைய ப்ராப்பரான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி 35,000 மைக்கு, இந்த மாதிரி 3,000 மைக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் குவாலிட்டி வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பொய்யான ஒரு விஷயம். உங்களால் உங்கள் மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி ஆடியோ கொண்டு வர முடியும். நம்மக்கிட்ட என்னதான் ஹை குவாலிட்டி 1 லட்ச ரூபாய்க்கு மைக் இருந்தாலும் கூட நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல, நமக்கு அதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அப்போவும் நம்மகிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி ஆடியோ வரப்போறதே கிடையாது. ஸோ அதனால உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டுமே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க அது மூலியமா ஏர்ன் பண்ண நீங்க தாராளமாக அதை ரொம்பவே ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இருக்கிற வெறும் 5% மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். மீதி இருக்கிற அந்த 95% நான் அடுத்து வர பார்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ ஏன் ஹரி இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி உங்களை மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுறது, ப்ரோ எப்படி மொபைல் ஃபோன் மட்டுமே வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு மாதிரியான ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுடைய சேனலில் வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை எப்படி ஈஸியாக கொண்டு வருதுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரியுது இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.